ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் vlogs. வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நேற்று குட் ஃப்ரைடே இல்லையா, அன்னைக்கு செஞ்சது. ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக தான் மசாலா போடுவேன். அதான் தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்குது, இல்லைன்னா அது பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துடும். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலை எல்லாமே போட்டு, அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குறதுல தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் மட்டும் தான் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கருவேப்பிலையே நான் போடலை. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா மசியணும். அந்த தக்காளி துண்டாகவே தெரியக்கூடாது, அந்த மாதிரி மசியணும். நல்லா மசிகிறதுக்கு கொஞ்சம் நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தேவையானாலும் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா மசியணும். மசிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த வாடை தெரியும். இன்னும் நல்லா மசியணும். அதுக்கடுத்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கணும். புதினா நான் போட்டேன், நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். புதினா போட்டால் தான் அந்த வாடை இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசி ஸ்மெல்லும் இருக்கும். அப்புறம் நல்லா மசிஞ்சிருச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலரை எடுத்து கொடுக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள். ரொம்ப போட்டுறாதீங்க, 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி நான் 1 டம்ளர் நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படி ஊற்றி தான் நான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை ஊற்றின பின்னாடி கொதி வரணும். அந்த கொதி வந்த பின்னாடி தான் நம்ம அரிசியை போடணும். பாருங்கள், சுற்றி விட்டதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்த பின்னாடி நீங்கள் அரிசி அள்ளி போடுங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி வச்சேன். அப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதுவும் கொதி வந்த பின்னாடி ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் எலுமிச்சம்பழமும் நம்ம புழிஞ்சு வச்சிடணும். புழிஞ்சு ஊற்றி விட்டுட்டு நான் விதை எடுத்த பின்னாடி தான் இதில் புளிகிறேன். யாராவது எதாவது சொல்லாதீங்க. நான் புழிஞ்சிட்டு அப்புறம் நல்லா அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்த பின்னாடி சிம்மில் வச்சு 1/4 மணி நேரமும், ஃபுல்லில் வச்சு 1/4 மணி நேரமும் வச்சு நீங்கள் 3 விசில் வரவும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பொழுன்னு வரும். அடியும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது, கொலன்னு போகாது. விசில் விட்டுட்டு 3 ஸ்பூன் கரெக்டாக 3 விசில் வச்சோன்னே போதும். பாருங்கள், நம்ம இதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கம்மன்னு தக்காளி சாப்பாடு, ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாப்பாடு எப்படி இருக்குன்றத பாருங்கள். Thanks for watching.